மகாபாரதத்தில் கர்ணன் செய்யாத தானம் எது தெரியுமா? தீயவர்களின் பக்கம் நின்றாலும் அனைவரும் விரும்புபவனாக திகழ்ந்தவன் கர்ணன். யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று கூற மாட்டான். கொடை வள்ளல் என்றாலே அது கர்ணன்தான். அந்த அளவுக்கு தானம் செய்வதில் சிறந்தவன். மகாபாரத போரில் இறந்த கர்ணன் நேராக சொர்க்கத்திற்கு சென்றான். அங்கே அனைத்து வசதிகளும் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் பசி மட்டும் வாட்டி எடுத்தது. சொர்க்கத்தில் பசி எடுக்காது என்று கூறுவார்களே, ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி பசி எடுக்கிறது என்று சிந்தித்தான். அப்போது நாரத முனிவர் அங்கு வந்தார். கர்ணன் நாரதரிடம் கேட்டான், நாரதரே, சொர்க்கத்தில் பசி எடுக்காது என்பார்கள், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் பசி இப்படி வாட்டி எடுக்கிறது என்றான். நாரதர் கூறினார், கர்ணா, உன் ஆள்காட்டி விரலை வாயில் வைத்துக்கொள், பசி எடுக்காது என்றார். உடனே கர்ணன் தன் ஆள்காட்டி விரலை வாயில் வைத்தான். பசி நீங்கிவிட்டது. ஆனால் விரலை எடுத்ததும் மீண்டும் பசி வாட்டியது. மீண்டும் நாரதரிடம் கேட்டான், நாரதரே, விரலை வாயிலிருந்து எடுத்தால் மீண்டும் பசி வாட்டி எடுக்கிறது, இதற்கான காரணத்தை கூறுங்கள் என்றான். நாரதர் கூறினார், கர்ணா, நீ உன் வாழ்வில் அனைத்து தானங்களையும் செய்தாய், ஆனால் அன்னதானத்தை மட்டும் செய்யவில்லை. அதனால்தான் இங்கே உனக்கு பசி எடுக்கிறது என்றார். ஏன் விரலை வாயில் வைத்தால் பசி நீங்கி விடுகிறது என்று கேட்டான் கர்ணன். ஒருமுறை மிகுந்த பசியால் வாடிய ஒருவர் உன்னிடம் அன்ன சத்திரம் எங்கு உள்ளது என்று கேட்டார். அதற்கு நீ உன் ஆள்காட்டி விரலை நீட்டி வழிகாட்டினாய். அதனால் உன் ஆள்காட்டி விரல் மட்டும் அன்னதான பலனை பெற்றது என்றார் நாரதர். அன்னதானத்திற்கு வழிதான் காட்டினோம், அதற்கே இவ்வளவு புண்ணியம் என்றால் அன்னதானம் செய்தால் எவ்வளவு புண்ணியம் கிட்டும் என்று கர்ணன் யோசித்தான். மீண்டும் ஒரு பிறவி எடுத்து தானத்தில் சிறந்த அன்னதானத்தை அளவற்ற முறையில் செய்ய வேண்டும் என கர்ணன் முடிவெடுத்தான்.